எங்கடா இருக்க? இங்கே தான் காலேஜ் கிட்ட சைட் சீயிங். யார் கூட இருக்க? நம்ம கேடிஎம்மோட. சரி, வெட்டியாக தானே இருக்க, எங்கேயா ஊர் சுத்த போகலான்டா. சரி, இதோ வரேன் இரு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? டேர்ரா, சொல்கிறா. நான் ஓட்டுறேன்டா. உனக்கு தான் ஓட்டவே தெரியலையா? டேய் ப்ளீஸ் ரெடி, நானே ஓட்டுறேன்டா, அப்படியே சொல்லி கொடுத்துட்றான். ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு ஸ்டார்ட். என்னடா இது, பார்த்தா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆன் பண்ணாமல் எப்படா ஸ்டார்ட் ஆகும்? ஐயோ சாரி. எப்படி? வேற லெவலு. சரி, அப்படியே கீரை போடு. போட்டேன்டா. என்னடா இது? நியூட்ரலில் இருந்தால் எப்படா போவோம்? நியூட்ரலா? அப்புறம் ஃபஸ்ட் கியர் போடு. ஃபர்ஸ்ட் கியர் எப்படி? பின்னாடி. ஓ, ஏன்டா ஆஃப் ஆகுது? தனியாக தான் பண்ணியிருப்ப. இந்த மாதிரி கூதியதப்ப ஏதாவது பண்ணிவிட்டு ஏன்டா ஆகுதுன்னு கேட்குற. குசு குதி. அரை மணி நேரம் கழித்து சரி, திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. கீரை போடு. பின்னாடி தானே? ம் ம் கிளச்சை போடுறா. அத்தா கிளச்ச இதை பிடிக்கணுமா? ஆமாம். சரி சரி, ஓகே ஓகே, திரும்ப ட்ரை பண்ணுறேன். ம் ஃபஸ்ட்டு நியூட்ரல். போட்டேன். அப்படியே கிளச்சை விட்டுக்கிட்டே ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணு. ஏன்டா இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக பண்ணுறா? அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஏன்டா இந்த மாதிரி லூசு குதி மாதிரி பண்ணுற? பல மணி நேரம் போராடி ஒரு வழியாக சூப்பரா சூப்பரா. எப்படி கற்றுக்கணும்ல நாங்களும். சரி வா, அப்படியே எட்டு போட்டு பார்த்துருவோம். 8ஆ? டே என்னடா அதுக்குள்ளே 8ன்னு சொல்கிறேன். அதை பார்த்துக்கலாம் வாடா. நீட் தட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். பார்த்துக்கலாம். சரி ஒத்தா பார்த்துக்கலாம்டா, வாடா. சில நிமிடங்கள் கழித்து மொத்த காலேட்ரா. காலேட் போடுற மாதிரி தெரியல. சரிவா, அதான் எதாவது பண்ணிட்டு போடா. சரி, ஒத்தா நவுடுறா, வண்டி தானடா ஓட்டிட்டு இருக்கேன், எங்கே ஏற்றிட்டேனா? எப்படியும் போட போகிறது இல்லை. அப்புறம் இருக்கிற கேட்குறேன் என்கிட்ட. ஏதோ கொஞ்சம் பயம்தான், எங்கே ஏற்றுற போறியோன்னு சொல்லி. நீ எப்படியும் இப்போதைக்கு போடுற மாதிரி எனக்கு தெரியல, வேலைக்கு ஆகுது தான் நினைக்கிறேன். அதனால் நான் தான் உன் குரு. இப்போ இந்த குரு ஏற்றுறியா இந்த எட்டு போடுறியா? 1 hour later. டேய் ஒத்தா ஏன்ச்சிட்றா வந்துச்சுடா, 8 போட வந்துச்சுடா. அவ்வளோதான், போகலாம். ஒரு வழியாக பல தடங்கள் தாண்டி இங்கே தான் இருக்கீங்களா? மற்ற இந்த முக்கு குதிக்க சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் என்ன? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட.